ரேணுகா வந்து நிறைய வந்து ஓவரா வந்து கனவு காண்டிட்டு இருக்காங்க. அதாவது வந்து கதிரேசன்கிட்டயே இந்த வீட்டை நீங்கள் கடைசியாக லாஸ்ட்டாக ஒரு டைம் பார்த்துக்கோங்கப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நம்ம போயிட்டு வரோம், இல்லை போயிட்டு வந்தப்புறம் நம்ம புதுசாக வந்து வீட்டுக்குள்ளே வரப்போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளித்து விட்டாங்க. இப்படி அவங்க டபுள் மீனிங்காக பேசுகிறம்போது உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. அதையே வந்து கதிரேசன் நிஷாவால் புரிஞ்சுக்க முடியல. இன்னமும் வந்து வேறு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆல்ரெடி வந்து நிஷாவே வந்து எவ்வளோ கிரிமினல் வேலை, கிரிமினலான புத்தி அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் வந்து தன்னோட அக்கா விஷயத்தில் மட்டும் வந்து இன்னசென்ட்டாக இருக்காங்களாம். அவள் சொல்கிறது எல்லாமே வந்து நம்பிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஆள் வந்து நீங்கள் இந்த வீட்டை பார்த்துக்கோங்க, இதுதான் நீங்கள் பார்க்குறது கடைசி அப்படின்னு சொல்லும்போதே வந்து அங்கே லைட்டாக ஒரு சந்தேகம் வரக்கூடாது. எதுக்காக வந்து இவ இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வந்து யோசிக்க மாட்டேன்றாங்க கதிரேசனும் நிஷா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. வெண்பா வேறு அவங்க கூட இருக்காங்க. கடைசியில் காலில் விழுந்து கையில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி வந்து மல்லியையும் கூட கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு சீன் வேறு. இவ ஒரு பக்கம் சீன் போடுறான், விஜய் ஒரு பக்கம் சீன் போட்டுட்ருக்கா. ட்ராமாவை பண்ணுறீங்க, ட்ராமா எல்லாரையும் முடிக்கிறேன், இன்னைக்கூட நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா வந்து சபதம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ரகு வந்து ஃபுல்லாக சப்போர்ட்டு. பார்த்து ரேணுகா, பார்த்து சுடர், நீ பண்ணுறது பெரிய விஷயம், கொஞ்சம் உஷாராக இரு, மல்லி வேற கூட இருக்கா அப்படின்னு வந்து இன்டிமேட்டெல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் மீறி எல்லாருமே வந்து இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ சுடர் வாங்கியிருக்க கெமிக்கலை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறா, கார்லேயே யூஸ் பண்ண போகிறாளா இல்லை வேறு எங்கேயாச்சும் வந்து யூஸ் பண்ண போகிறாளா அப்படின்றது தான் வந்து நமக்கு. எந்த விதத்தில் யூஸ் பண்ண போகிறா, அதை வந்து எப்படி எல்லோரும் வந்து எடுத்துக்க போகிறாங்க அப்படின்றது. இவ எவ்வளோ தான் கனவு காண்டிகிட்ருக்கா, இந்த வீடு நமக்கு, இந்த சொத்து நமக்கு, இவங்க எல்லாருக்கும் இன்றைக்கி தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவள் கனவு காண்றது எல்லாம் நடக்காது அப்படின்றது நமக்கு தெரியும். வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை வருமா, இல்லை மல்லியோ விஜயோ வந்து கண்டுபிடிக்க போகிறாங்களா அப்படின்னெல்லாம் சொல்ல முடியல. என்ன வேணாலும் நடக்கலாம். எல்லாமே வந்து சக்ஸஸாக கூட முடிஞ்சிடலாம் சுடருக்கு. இதில் மல்லி தப்பிப்பாங்களா, இல்லை வெண்பா இருக்கிறதுனால அங்கே மல்லிக்கு வந்து கனவு வருது, ஏதோ குழந்தைங்கள கொல்ற மாதிரியும், ஏதோ கோயிலுக்கு போயிட்டு தனியாக காட்டில் ஏதோ கொல்ற மாதிரி, இந்த மாதிரி வந்து மல்லிக்கு கனவு வருது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்குமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நைட் எனக்கு ஒரு கனவு வந்துச்சுங்க, இதில் எல்லாம் குழந்தைங்களாம் வந்து தெரியுறாங்க, என்ன காரணம் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வெண்பா கூட இருக்கிறதுனால தான் வெண்பாக்கு ஏதோ ஆபத்து வருது அப்படின்னு சொல்லி இன்டிமேட் பண்ணுறாங்களா, இல்லை வந்து கூட இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஆபத்து, அதனால தான் வந்து மல்லிக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த ராஜி வந்து பிளான்லேருந்து எஸ்கேப் ஆகிவிட்டாங்க. ஏன்னா வந்து சுடரே வந்து ராஜிக்கிட்ட போயிட்டு நான் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறேன், அது செஞ்சு முடிக்கும் போது உங்களுக்கு புரியும், அதனால் நீங்கள் வராதிங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி நீ ஏதோ ஒன்று பண்ணு சுடர், ஆனால் வந்து என் பேரை மட்டும் எங்கேயும் மாட்டி விட்டுறாத. நானே ஆல்ரெடி வந்து எல்லா விஷயத்திலையும் விஜய்கிட்ட வந்து தோத்துட்டே இருக்கேன் ஒரு விஷயத்தில். இதுக்கு மேலே என்னால் வந்து பழியை ஏற்றுக்க முடியாது. அதனால் வந்து நீ எது பண்ணுறதா இருந்தாலும் பார்த்து பண்ணு, என் பேர் வந்து என்னை மாட்டி விட்டுறாத, என் பேர் வந்து அடிபடுற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சுடருமே, நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் ராஜி, ஒரு விஷயத்தில் நீ தான் எனக்கு குரு, அப்படி நான் உனக்கு போயிட்டு நான் ஏதாவது வந்து தப்பு பண்ணுவேனா, இது நான் நினச்சிருக்கிற விஷயம் மட்டும் கரெக்டாக நடந்துட்டால் இந்த சொத்துக்கு மொத்தம் நீயும் நானும் தான் வந்து ஆள போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து தெம்பாக பேசிட்டு வந்து போயிருக்காங்க. எல்லோரும் வந்து இப்போ கோயிலுக்கு கிளம்பியாச்சு. கிளம்பும்போது தான் வந்து ரேணுகா சொல்லிகிட்ருக்காங்க, இந்த வீட்டை நீங்கள் இப்போ கடைசியாக ஒரு டைம் பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லும்போதாவது கதிரேசனுக்கு வந்து டவுட் வரக்கூடாதா, இதுவே வந்து அந்த இடத்துல மல்லி வந்து அப்படி சொல்லியிருந்தா சும்மா இருந்திருப்பாங்களா, எதுக்கு அப்படி சொல்கிற, என்ன நீங்கள் கொலை பார்க்குறீங்களா, இல்லை எல்லாத்தையும் வந்து நீ எடுத்துக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கேள்வி வந்திருக்கும். அதுவே இங்கே உங்கள் பொண்ணாக இருக்கிற ரேணுகா சொல்லும்போது எந்த ஒரு சந்தேகமும் வரல. ரேணுகா என்ன நினச்சி சுடரும், அதாவது நிஷாவும் கதிரேசனும் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, சுடர் அதாவது ரேணுகா வந்து முழுசாக வந்து குணமாயிட்டா, தெளிவாக பேசுகிறா, தெளிவாக யோசித்து பண்ணுறா அப்படின்னு எல்லாம் வந்து தெளிவாக பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குணமாகி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. பட் இது ஒரு கேடி வேலை, உங்களெல்லாம் ஏமாத்துறது, உங்களை கொலை பண்ண பார்க்குறா அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிய வரல.
இப்போ மல்லி வந்து இதை காப்பாற்ற போகிறாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து கதிரேசனுக்கும் நிஷாவுக்கும் புரிய போகுது, இவ சுடர் இல்லை, அதாவது ரேணுகா இல்லை, சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசனுக்கு புரிய வரும். இந்த ஒரு தருணத்தில் இருந்து தான் மல்லி மேலே இருக்கிற கோபம் எல்லாமே வந்து கதிரேசனுக்கும் சரி நிஷாவுக்கும் சரி போக போகுது. அப்போ கூட வந்து இந்த ராஜி வந்து புரிஞ்சுக்க போகிறது கிடையாது. வேற ஆள் இவங்களெல்லாம் போட்டு தள்ள தான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுமே வந்து ராஜி வந்து சுடருக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா, ரகுக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. இப்படி வந்து சொந்த தம்பியோட ஒய்ஃபு, குழந்தைய இப்படி எல்லாரையும் வந்து கொல்ல பார்க்குறோன்னு நினைக்கிறாளே, இவளை நம்மளை எப்படி சேர்த்துக்கணும், இவளுக்கு எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லை. இவங்க எல்லாம் இல்லாமல் போனால் சொத்து நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் சொத்துக்காக மட்டும் ராஜி வந்து இவ்வளோ கேவலமான வேலையை செய்யும்போது தான் வந்து கஷ்டமாக இருக்குன்றத விட அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. எதுக்காக ராஜி வந்து இவ்வளோ கீழ்த்தனமான வேலையில் வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி நினச்சிருந்தா ஒரே நிமிஷத்தில் நிரூபிக்க முடியும் அவர் சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறம்போது எதுக்காக இன்னமும் வந்து சுடருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க, மல்லியை வந்து விரட்டணும், விஜயை வந்து வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரீசனையே வச்சுட்டு வந்து மொத்தத்தையும் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ உனக்கே வந்து ஆபத்தாக முடிய போகிறா அப்படின்றது தான் எங்களோட கருத்து. இதுக்கப்புறமாவது தெளிவடைங்க. இப்போ இந்த பிரச்சனை வந்து எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.